ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி மீடியா. வீக்லி மீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட கமெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வர்த்தும் வந்தது டிலே, இதுல கூவல் மட்டும். கடைசி வாரத்தோட கடைசி நாள் கரெக்டா வந்து ரிலீஸ் பண்றோம். பண்ணிடுவோம் நினைக்கிறேன். எடிட்டர் வந்து கொடுக்கணும், இன்னைக்கு ஈவினிங் கொடுத்துருவாரு நினைக்கிறேன். ஆமா, சரி, ஓகே, வாங்க கமெண்ட்ஸ் அப்படியே பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வீக் சிஎஸ்கே மும்பை மேட்ச் ஒரு ப்ரிவியூ போட்டிருந்தோம். அண்ட் சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல வந்து சையதோட சேனல்ல நம்ம லைவும் போட்டிருந்தோம். அதுல எக்கச்சக்க ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சிருந்தோம். லைவ்ல பார்க்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பால் இது நடக்கும், இந்த ஓவர் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது. அதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட்ஸ்ல 1 இல்ல 2 இல்ல 10 இல்ல ஒரு 25 கமெண்ட் இந்த மாதிரி வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச். அதனால வந்து சில பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, டெய்லியும் லைவ் வாங்க ப்ரோ, நீங்க வந்து சூப்பரா பண்றீங்க. இந்த லைலா வந்து நந்தா படத்துல சொல்லுவாங்கல்ல, டெய்லி வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. பிதா மகனா, அது நந்தா இல்லையா? சரி, ஓகே, ஏதோ சரி, ஓகே, அதுல வர மாதிரி இவங்க என்னன்னா வந்து ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எனக்கே வந்து அது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. சரிங்களா, இந்த அளவுக்குலாம் வந்து பர்ஃபெக்ட்டா வரவே வராது. நான் கடைசியா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா இங்கிலாந்து T20 வேர்ல்ட் கப் மேட்ச்ல இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு அக்யூரசி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அக்யூரேட்டா இருந்தது என்னன்னா இந்த சிஎஸ்கே vs மும்பை தான். லைவ்ல வந்ததுனால அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. லைவ்ல நீங்க ரியாக்ஷன் எல்லாம் பாத்திருப்பீங்க. எனக்கு லிட்டரலா ஷாக். நிறைய நடக்கும், எனக்கே ஷாக் இருக்கும். ஒன்னு நடக்கும், ஒன்னு நடக்காது, அப்படிதான் இருக்கும். லிட்டரலா அவங்க சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு லைவ்ல. அது நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணி எங்களை வந்து மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அங்க பரத்னு ஃபயர் விட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றி. அது மாதிரி ரெகுலரா லைவுக்கு பட் ஆனா அப்பப்போ வர ட்ரை பண்றோம். அது அப்பப்போ வரும், எப்பப்போ வரும், அது விடு. ஆனா வந்து அந்த ப்ரெடிக்ஷன் எல்லாம் வந்து எல்லா தடவையும் வராது, கரெக்டா வரவே வராது. சரிங்களா, நம்ம வந்து ஆக்சுவலி மேட்ச் லைவ் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது நிறைய விஷயம் சொல்லுவேன். இந்த மாதிரி அதெல்லாம் வந்து சிலது நடக்கும், சிலது நடக்காது, நடக்காம போங்க எல்லாம் ஓகே. பட் அந்த சிஎஸ்கே மும்பை மேட்ச் எல்லாமே நடந்துருச்சு. அதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து அது ரொம்ப கெத்துன்ற மாதிரி இருக்கு. பட் அகைன் நார்மல் தான், ஜோசியக்காரன் டைம் டிராவலர் எல்லாம் கிடையாது. சரிங்களா, ராசி பலன் அனுப்புறாங்க மச்சான் டிஎம்ல. ராசி பார்த்து சொல்லுங்க, கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு இந்த மாசம் அப்படின்றாங்கப்பா. நான் என்ன சொல்றது அதுக்கு? சரி, ஓகே, அதுதான் கைஸ். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதே மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன் வச்சு இன்னொரு கமெண்ட் வந்திருந்தது. பரத், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மேட்ச், அதாவது நீ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீ எதையோ ஆப்ப பார்த்தாயா சொல்லிருக்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் உங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நேச்சுரலா இருந்துச்சு, அதான் நீ கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கமெண்ட் போட்டிருந்தேன், ரிப்ளையாவே இன்னும் வீடியோலயும் சொல்லிடுறேன். அது ஒன்னும் ரீசன் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சிஎஸ்கே பேட்டிங் பண்ணாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து மும்பை பேட்டிங் பண்ணாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பீதியிலே இருந்தாப்ல, எப்போ எது நடக்கும், நம்ம வந்து சொல்லி ஏதாவது கர்ஸா முடிஞ்சிருமோ அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம பவுண்டரி எல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அது ஹைப் ஆற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு 6 அடிப்பான் பாருன்னு சொல்லி அந்த ஓவர்ல ஒரு 6 அடிக்கிறானா, அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனா அதுவே ஒரு ஓவர்ல வந்து விக்கெட் எடுப்பான் பாருன்னு சொல்லி விக்கெட் எடுக்கிறப்போ அது மும்பையோட விக்கெட்ன்றதை தாண்டி, விக்கெட்ன்றது ஒரு ரேர் பினாமினன் T20 கிரிக்கெட்ல. அது வந்து எப்பவுமே வந்து ஒரு 5 விக்கெட் தாண்டி போவாது ஆவரேஜா. அப்படி இருக்கும்போது அது சொல்லி அது நடந்து போது அது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இருந்துச்சு தவிர அதுதான் ரீசன். அப்ப பார்த்து ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு நான் வந்து நான் என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு வந்து ஒருத்தன் பார்த்துட்டு நடிச்சு ப்ரெடிக்ட் பண்ண அளவுக்கு ஒருத்தன் ஆக்டிங்க போட்டிருக்கேன் அப்படின்னா நான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நான் என்ன நடிக்க போயிருந்திருப்பேன். விஜய் அண்ணா விட்ட வாயில கிளியர் போட்டிருந்தாரு, நல்லா நடிக்கிறீங்க ப்ரோ விஜய் அண்ணாவோட அப்படின்னு. அதனால வந்து அந்த அளவுக்கு நேச்சுரல் ஸ்பான்டேனியஸா நடந்துச்சு. அதாவது ஏதா இருந்தா நாங்களே சொல்லிருப்போம். அந்த அளவுக்கு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு எதுக்கு பண்ணாங்க. மூணாவது கமெண்ட், உனக்கு டார்கெட் பண்ணி உன் மூக்கை குறிப்பா தண்டங்காக்கா என்று சொல்லிருக்காங்க. ப்ரோ 2013ல வந்து இதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சேஞ்ச் இன் கேப்டன்சி, ரிக்கி பாண்டிங்க தூக்கி ரோஹித் சர்மாக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க. அண்ட் ஃபார்ச்சூன் சேஞ்ச் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அந்த மாதிரி இந்த வருஷம் ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து கேப்டன்சியை புடுங்கி திலக் வர்மாக்கோ இல்ல நமந்தீருக்கோ கொடுத்தா ஃபார்ச்சூன்ஸ் மாறும் நினைக்கிறீங்களா? ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி அவரு கேப்டன்சியோ அதை தாண்டி இல்ல மேனேஜ்மெண்ட் கூட இஷ்யூஸோ லைக் வந்து சரியா ஒத்து போக மாட்டேங்குது. நிறைய பேரை வச்சு அவரெல்லாம் ஹேண்டில் பண்றதும் அவரோட பிளானை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்ற மாதிரி நான் எங்கேயோ ஃபீல் பண்றேன். சோ அதனால ஒரு கேப்டன்சி மாத்தலாம். யார் பொட்டன்ஷியலா இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு யங் கேப்டன். நீங்க வந்து அதே மாதிரி நீங்க சொன்ன ஐடியா நல்லதுதான். ஒரு புதுசா ஒரு கேப்டன் கொண்டு வாங்க தான் நான் சொல்லுவேன். லைக் சூரியகுமார் அதை கூட வேணாம், ரோஹித் சர்மாவே வேணாம் தான் சொல்லுவேன். ஃபியூச்சர் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் கருதி ஒரு திலக் வர்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் பேட்டிங்ல நிறைய வாட்டி ரொம்ப சென்சிபிளா யோசிக்கிறாரு. அந்த யோசிக்கிற கேப்பபிலிட்டி நிறைய இருக்கிறதுனால மேபி கேப்டன்சில பேட்டிங் அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஃபைன். பட் அந்த திங்கிங் கேப்பபிலிட்டி தான் எப்பவுமே முக்கியம். கேப்டன்சியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்றது திலக் வர்மா கிட்ட அது இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அவர் கேப்டன்சி ட்ரை பண்ணலாம் மேபி ஒரு ஆப்ஷன். திலக் வர்மா நமந்தீர் கேப்டன்சி எனக்கு தெரியல. ஆனா வந்து ஹர்திக் பாண்டியா மேல ஹரிஷ்க்கு இருக்கிற வன்மத்தை வச்சு பாக்குறப்போ நீங்க கிறிஸ் பேக்கத்துக்கு கூட கேப்டன்சி கொடுங்க. ஆனா வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து கொடுத்த கேப்டன்சியை புடுங்கி கொடுங்க, எவனுக்காச்சும் கொடுங்க அப்படின்னு போல. அந்த அளவுக்கு என்ன பண்றது. சரி, ஓகே, ஹர்திக் பாண்டியா பட் சரியா வரல நிறைய விஷயங்கள். நம்ம வந்து பவுலிங் சேஞ்சஸ் நம்ம நிறைய வாட்டி பார்த்து சொல்லிருக்கோம். ஒன்னும் இல்லடா, சி அகைன் நீ வந்து 2013 அவர் சொன்னது அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வரேன். ரிக்கி பாண்டிங் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கோட்டட் கேப்டன்ஸ் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் எவ்ரிதிங். ஓகேவா, அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அப்படி இருக்கும்போது அவர் கேப்டன்சி எடுத்து ரோஹித் சர்மாட்ட வந்து வந்துச்சு, அவர் ஒர்க் அவுட் பண்ணாரு. அப்படின்னும் போது எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். நீ வந்து ஹர்திக் பாண்டியா நல்ல கேப்டன், குஜராத்ல கப் அடிச்சு கொடுத்தாரு, அதெல்லாம் இந்த பாஸ்ட். இப்போ என்ன நடக்குது? லிட்டரலா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்னு பார்த்தேன்.
அது வந்து ஷேர் பண்ணலாமோ நம்ம தெரியல. சும்மா கம்பேரிசன் எல்லாம் எடுத்துக்காதீங்க. ரோஹித் சர்மா வந்து ஒரு 2 மணிக்கு பீயூஷ் சாவ்லா கால் பண்ணி அவர் ரூம்ல இருக்கும்போது இது மாதிரி ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வர வச்சு இல்ல அவர் ரூம் போனான்னு தெரியல. நம்ம மைண்ட் அங்க போகுது. எனக்கு மைண்ட்ல மியூசிக் தான் ஓடுது. ரூம் போயிட்டு இது மாதிரி இந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் செட்டப் வச்சு போலிங் போட்டா பர்ஃபெக்டா விழும், குறி வச்சா யாரா விழுன்ற மாதிரி ஒரு பிளான் வந்து சொல்லியிருக்காராப்பா. 2 மணிக்கு யோசிச்சு அதை வந்து பியூஷ் சாவ்லா கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு. நீங்க கேட்கலாம் guys, இது வந்து ஏன் மார்னிங் எழுந்து சொல்லியிருந்திருக்கலாமே, அதான நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு. தலை வந்து மறந்துடுவான், அது மறக்கிறதுக்குள்ள நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணு லைக் அது மாதிரி ஆல் டைம் யோசிச்சுட்டே இருப்பாங்க சில பேர்ல. ஏஆர் ரஹ்மான் அது மாதிரி தான். நடுராத்திரில அவருக்கு ஏதாவது எடுத்தாப்புல உட்காந்துருக்கேன் லைவ் எக்ஸாம்பிள். 2:30 மணிக்கு கண்டென்ட் யோசிச்சு உட்காந்துருப்பேன். என்ன போடலாம், எப்படி பேசலாம், என்ன பண்ணலாம். நம்மளாச்சும் யோசிக்கணும்னு ஒரு டைம் கொடுத்து யோசிப்போம். அவங்க எல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸா எப்போனா யோசிப்பாங்க. நானும் அப்படிதான். இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ் எல்லாம் அப்படிதான் ப்ரோ. நிறைய சொல்லிக்க வேண்டியிருக்கு. பெரிய ஆளுங்களா அப்படிதான். பரத் ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த நேரத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவாராம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மைண்ட் வந்து திலக் வர்மா கிட்ட இருக்குமோன்னு நான் பாக்குறேன். பெத்து வளர்த்து படிக்க வச்சு கண்ணை ஒண்ணா வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல. ஆனா ஏன் அது திலக் வர்மா கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். வை நாட் அதர் பிளேயர்ஸ் அப்படின்னு கேக்குறேன். அதர் பிளேயர்ஸ் நான் இன்னும் பாக்கலடா அந்த அளவுக்கு. திலக் வர்மா நிறைய பிரஷர் சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணி அங்க நிக்கிறதே பெரிய விஷயம். அது வந்து ப்ராப்பரா இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி ஆடணும்னு அந்த மாதிரி ஒரு பேட்டிங் இதுல பாத்துருக்கேன். அவ்வளவுதான். அந்த திங்கிங் இருக்கு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதை வந்து மேபி கேப்டன்சில யூஸ் பண்ணலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, ஃபைன். ஐ திங்க் அந்த மாதிரிலாம் மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒருத்தர் வந்து பார்க்கணும். இதுக்கப்புறம் 2 மேட்ச் தோத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஹார்ஷ் டெசிஷன் ஹர்திக் பாண்டியா எடுக்கிறவரோ இல்லையோ, மேனேஜ்மெண்ட் வந்து ஹார்ஷ் டெசிஷன் ஹர்திக் பாண்டியா மேல எடுத்துருவாங்க. ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் கடைசியா இருக்கிற ஒரு கமெண்ட் அகைன் உன்னை பத்தி தான். உன்னை யாரோ வந்து போலிங் பூத்ல வந்து யாரோ மீட் பண்ணியிருந்தாங்களாமே, அவங்களை வந்து மென்ஷன் பண்ண சொல்றாங்க. சொல்லு. ஹாய் தினேஷ் ப்ரோ. ஆக்சுவலி நான் போலிங் பூத்ல ஓட்டு போடும்போது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நம்ம ரெகக்னைஸ் பண்ணி கேட்டாரு. நன்றி தினேஷ் ப்ரோ, ரெகக்னைஸ் பண்ணி. ஆமா, அதே மாதிரி நம்ம சேனல் நம்ம லைவ் போயிருந்தோம். அந்த லைவ்ல வந்து எல்லா கண்டென்ட்டையும் எங்கெல்லாம் வந்து ப்ரெடிக்ஷன் சொன்னோமோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி கொடுத்த சதீஷ் ப்ரோக்குமே வந்து தேங்க்ஸ். அவருமே வந்து ரொம்ப நாளா ஆர்டன் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் மெசேஜ் எல்லாம் பண்ணுவாரு. மீட் பண்ணிருக்கோம் ஆக்சுவலி நேர்ல. லைக் சும்மா பேசிட்டு இருந்தேன். லைவ்ல நிறைய நல்லா போச்சு. அது கண்டென்ட்டா ஒரு ரீல்ஸ் மாதிரி போட நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. அது 4 ஹவர் கட்ல இருந்து எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுதான். அது வந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாலும் நோட் பண்ணி அப்படியே ஒரு கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப கொடுத்துருந்தாரு. ஒரு 1 hour டைம், ஒரு 30 minutes டைம்ல வந்து கட் பண்ணி வச்சு ப்ரோ இந்தாங்க அப்படின்னு. ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, லெட்ஸ் கெட் டு தி ஆக்சுவல் கண்டென்ட். இந்த வாரம் செஞ்சுரி வாரம் 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 செஞ்சுரி மதமதையா வந்து 4 டீம்ல இருந்து வந்திருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் திலக் வர்மாவோட செஞ்சுரி மும்பை ஜிடி அகைன்ஸ்டா பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவோட செஞ்சுரி, அதுக்கப்புறம் சேட்டா ஒரு செஞ்சுரி அடிச்சு ஒரு பயங்கரமான அந்த டிராப் ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஜிடில சாய் சுதர்ஷன் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 4 செஞ்சுரி ஒரே வாரத்துல இது மாதிரி நடந்திருக்கான்னு தெரியல. சோ வாழ்த்துக்கள். ஆமா, அண்ட் சாய் சுதர்ஷன் சொல்லும்போது அவரோட செஞ்சுரி மட்டும் தான் வந்து கம்மன லாசிங் காஸ். மீதி 3மே வந்து ஜெயிச்சிட்டாங்க. நேத்து எடுத்த சாய் செஞ்சுரிக்கு அப்புறம் ஜிடி தோத்துட்டாங்க. ஆக்சுவலி ஜிடி தோத்துட்டாங்கன்னு சொன்னதோட ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னு சொல்லணும் மச்சி. சரியான அடி அடிச்சாங்க ஆர்சிபினா. ஜிடி ஒரு டைம்ல வந்து போயிட்டு இருந்ததை பார்த்தா ஒரு 220 அடிச்சிருவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு 140 for 0ன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேட்டிங் ஆர்டர் தே ஹேட் ராகுல் தெவாட்டியா, அதுக்கப்புறம் வந்து புதுசா இருந்த ஜேசன் ஹோல்டர், பட்லர்மே வந்தோடனே நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தொங்கிட்டாப்ல பயப்ல. ஆக்சுவலி அந்த மிடில் ஓவர்ஸே பார்த்தனா ஒரு 15 ஓவர்ஸ்ல 160 ரன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாய் அந்த ஓவர் அவுட் ஆவாரு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பேஃப்லிங்கா இருந்த டிசிஷன் என்னன்னா, they made வாஷிங்டன் சுந்தர் பிளேயர் நம்பர் 4 as usual. எனக்கு என்னன்னா அந்த டீம்ல வந்து ஃபினிஷர்ஸ் சொல்லக்கூடிய அந்த தெவாட்டியா, ரஷிகான், ஹோல்டர் அவ்வளவு பேர் இருந்துமே அது டெத் ஓவர்ஸ் மாதிரி தான். லாஸ்ட் 4 ஓவர் எந்த இடத்துல அவங்க வாஷி அமுச்சு விட்டாங்க, எதுக்கு அமுச்சு விட்டாங்கன்னு தெரியல. அவர் மோசமால ஆடல. 12 balls 19 ஏதோ அடிச்சாரு, ஒரு 4-6 அடிச்சாரு, ஓகே தான். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவர் வந்தப்போ வந்து பிரஷர் வாஸ் ஆன் பட்லர். அவர் அந்த டைம் தான் வந்து கொஞ்சம் அடிக்க போய் மிஸ் டைம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த இன்னிங்ஸோட ஸ்லோ டவுன் ஆயிட்டே வந்தது. கடைசியில அந்த ஒரு லாஸ்ட் ஓவர்ல வந்து ஜேசன் ஹோல்டர் டேக் ஆன் பண்ணி ஒரு 204 கிட்ட போச்சு. பட் டெஃபினெட்லி தட் வாஸ் நாட் இனஃப் சின்னசாமி. அண்ட் அது மட்டும் இல்லாம சேஸோட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விராட் கோலி அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சான்ஸ் ஒன்னு கொடுக்குறாரு. வாஷிங்டன் சுந்தர் மிட் விக்கெட்ல ஒரு ஃபிளிக். அந்த ஃபிளிக் வந்து கையில அப்படியே பாப் அவுட் ஆச்சு. அண்ட் அது வந்து விட்டது கேட்சே இல்லை மேட்சே அப்படின்ற மாதிரி தலைவன் விராட் கோலி ஹஸ் மேட் அமெண்ட்ஸ் மச்சா. விராட் கோலி பத்தி என்ன சொல்றேன்னே தெரியலங்க. நானும் வந்து சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அடிக்க ஆரம்பிச்சவரு இப்போ வரைக்குமே அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த சீசன் திரும்ப ஆரஞ்சு கேப் வாங்கி உட்கார்ந்துட்டாப்பா. ஆமா, அதுதான் சொல்றேன்ல. லைக் வந்து ஒரு சின்ன ராசை கையிலே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி சேஸ்னா வந்துட்டா சின்ன ராசை கையிலே பிடிக்க முடியாதுப்பா. சேஸ் மாஸ்டர் 329 ரன்ஸ் நினைக்கிறேன் இந்த சீசன்ல. 320 அந்த மாதிரி ஒரு இன்னும் ஒரு 6 மேட்ச் முடிஞ்சிருக்குமா, அதுலயே வந்து அடிச்சுட்டா இருப்பா. முக்கியமா அந்த சேஸ் எல்லாம் ஓகே. பட் எனக்கு என்னன்னா அந்த வே பேஸ் த இன்னிங்ஸ் லைக் வந்து ஸ்டார்டிங்ல அடிச்சாரு. பெட்டல் விக்கெட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் படிக்கல் வந்து லைட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அந்த டைம்ல விராட் கோலி ஆக்சிலேட் பண்ணாரு. பவர் பிளேல நீ பார்த்தனா எப்பயுமே ஒன்ஸ் அகைன் சொல்றேன், விராட் கோலி இந்த பவர் பிளேயோட அந்த சேஞ்ச் இன் கியர்ஸ் இருக்கும் பாரு, செமையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த பவர் பிளே அப்புறம் ஆக்சுவலா ஸ்லோ டவுன் ஆவாருன்னு தெரியும். அந்த சமயத்துல கரெக்டா படிக்கல் வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பே பாக்கிறதுக்கு செமையா இருந்துச்சு. 27 for 1ல இருந்து ஒரு 125 வரைக்கும் சம்திங் 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கிட்ட போச்சு. அப்புறம் வந்து படிக்கல் விராட் கோலி 2 பேர் டேக் ஆன் பண்ணிட்டே இருந்தாங்க. நடுவுல கொஞ்சம் 2-3 ஸ்லோ ஓவர் வந்தது. அதுக்கப்புறம் அந்த படிக்கல் விக்கெட் போகும்போது ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் அடுத்து போச்சு. படிக்கல்
படிக்கல், விராட் கோலி, சித்தேஷ் சர்மா, டேவிட் அவுட். டேவிட் ஆடினாரு. பட்டிடர், படிக்கல், விராட் கோலி, ஜிதேஷ் சர்மா 4 பேர் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. பட் ஸ்டில் ரெக்வயர்மெண்ட் வாஸ் வெரி மச் அண்டர் கண்ட்ரோல். 4 overs 32 to win தான் இருந்துச்சு. குருணால் பாண்டியா, டிம் டேவிட், ஷெப்பர்ட் டு ஃபாலோன்னும் போது இந்த சேஸ் வாஸ் ஆல்வேஸ் ஆன் கார்ட்ஸ். ஈஸியா கடைசியில முடிச்சு கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் டு ஒரு லிட்டில் கேமியோ பை குருணால் பாண்டியா வந்து கொஞ்சம் அடிச்சாரு. பவுலிங் சரியா போடல, ஒரு 4 overs 50 for 1. பட் ஒன்ஸ் அகைன் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் வாஸ் சோ டேம் அக்யூரேட் இந்த பவர் பிளே. ஆல்சோ இந்த டெத் ஓவர்ஸ் சொன்ன மாதிரி கடைசி ஒரு 5 ஓவர்ல வந்து 40 ரன் தான் கன்சிடர் பண்ணாங்க. அப்படின்னும் போது குடாஸ் டு ஆர்சிபிஸ் டெத் பவுலிங் ஒன்ஸ் அகைன் அவங்க வந்து சூப்பரா வந்து போட்டுட்டு இருக்காங்க. நடுவுல கொஞ்சம் மேட்ச் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தோம், டெத் பவுலிங் இல்ல ப்ரோ அடி வாங்குறாங்க அப்படின்ட்டு. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த புடிச்சிட்டாங்க, நல்லா போடுறாங்க. சுயேஷ் சர்மா சோ இம்ப்ரெசிவ், 4 overs 36 for 1 அவர் கொடுத்திருந்தாரு. சோ ஓவரால் ஐ திங்க் ஆர்சிபின்னு சொல்லும்போது ஒரு செட்டில்டு டீமா இருக்காங்க, ஜஸ்ட் லைக் பஞ்சாப் கிங்ஸ். நம்ம போன சீசன் பார்த்தோம், அவங்க டீம்லயும் பெருசா சேஞ்ச் எதுவும் பண்ணல. அதனால அவங்களுடைய அந்த அப்ரோச்சுமே வந்து சிமிலரா இருக்கு, ஒரு அட்டாக்கிங் அப்ரோச் ரைட் ஃப்ரம் பால் 1. பை தி வே ஆர்சிபி சொல்லும்போது இந்த மேட்ச்ல ஃபில் சால்ட் இல்ல, அதுக்கு பதிலா ஜேக்கப் பெத்தல் வந்து வந்திருந்தாரு. ஒரு சின்ன இல்னஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சால்ட்டுக்கு. ஜேக்கப் பெத்தல் பெருசா இம்பாக்ட் கொடுக்கல, ஒரு 10 balls 15 runs அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் சால்ட் வந்து அந்த ஸ்லாட்டுமே ஃபில் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. ஆர்சிபி தே ஆர் சோ குட். நீங்க வந்து ப்ரோ என்ன ப்ரோ பெரிய வீடியோவா போடுங்க ப்ரோ ஆர்சிபி ரிவ்யூன்னு எதிர்பார்ப்பீங்க. பட் அகைன் அது ரிவ்யூன்னு சொல்றதை விட எல்லாமே நல்லா போற டீம் பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாம் நல்லா போகுது. எங்க டீம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் தோத்துக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ ஒரு 205 அடிச்சிருக்காங்க ஜிடி அப்படின்னா எங்க டீம்ல நாங்க பயப்படுவோம், அவங்க டீம்ல அவங்க பயப்படுவாங்க. ஆர்சிபி பயப்பே தேவையில்ல, கன்ஃபார்மா அடிச்சு முடிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நான் ஆக்சுவலி ஒன்ஸ் அகைன் அந்த ப்ரெடிக்ஷன் ஒன்னு சொல்லுங்க பாரு. நான் என்னன்னு தெரியல, இந்த ஏதோ ஒரு ஜெயம் ரவி படத்துல சந்தானம் வந்து முட்டை வந்து டேபிள்ல அடிப்பான் உடையாது, மதன் பாபு மண்டேல அடிப்பான் உடையும். அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே மேட்ச் எங்க பாருங்க, சிஎஸ்கே மேட்ச் சூப்பரா ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி மேட்ச்க்கு வந்தாலே நடக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இவரு வந்து கொஞ்சம் பாஸ் எடுக்கிறேன்ட்டு சிஎஸ்கே மேட்ச் கரெக்டா போயிடுச்சு. அதனால வந்து இந்த பாஸ் விடை பெறுகிறேன் திரும்ப வருகிறேன் அப்படின்ற மாதிரி அவரே ஸ்டோரியில போட்டுக்கிறார். நான் வந்து இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. நான் ப்ரெடிக்ஷன் பண்றதா பிரசிடென்டா நான் ப்ரெடிக்ஷன் பண்ணுவேன்டா அப்படின்ட்டு வந்தேன். கொஞ்ச நாள் சும்மா இருந்தா அப்படின்ற மாதிரி நான் தான் புலம்பிட்டு இருப்பேன். சரி விடுங்க கை, சும்மா ஃபன்னுக்கு பண்றதுனா அதெல்லாம் நடந்தா நல்லதா, ஜாலியா இருக்கு. நடக்கலனாலுமே அப்படியே ஃபன்னா எடுத்துட்டு போக வேண்டியது, ஜாலியா பேசிட்டு போயிட்டே இருக்கணும். ஆர்சிபி அகைன்ஸ்ட் ஆடுறப்ப மட்டும் எனக்கு தோன்றதை போடுறேன். நான் திரும்ப சொல்றேன், வன்மோ கின்மோலாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. எனக்கு அந்த மேட்ச் இருந்துச்சு, ஹோல்டர் வந்தபோது கொஞ்சம் பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். அண்ட் ஹோல்டருமே வந்து ஒரு நல்ல பேட்டிங் நம்ம அதான் சொல்லிட்டு இருந்தோம், பவுலிங் நல்லா பேட்டிங் ஆட் பண்ணுவாரு, அதை தாண்டி பவுலிங்மே நல்லா போட்டாரு ஆக்சுவலி. ஆமா அது ஒண்ணு. அண்ட் அது போடும்போது நம்ம எப்பெல்லாம் எனக்கு ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டு தப்பா போகுது, உடனே வந்து எக்கச்சக்கமா அடிக்கிறானுங்கடா கமெண்ட்ஸ்ல, டிஎம்லயும் வந்து ஆர்சிபி அடிக்க மாட்டேன்னு சொன்னேன், அடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அதுதான் ஆர்சிபி அடிச்சாங்களோ என்ன போட்டு அடிக்கிறாங்க. சரி அது ஒண்ணு. பை தி வே கமிங் பேக் டு குஜராத், நல்ல மூவ்ஸ் பண்ணாங்க. நம்ம போன மேட்ச்ல தான் சொல்லி முடிச்சுட்டு வரோம், அந்த மும்பை ஜிடி மேட்ச்ல தான் வந்து they have to make changes to win, start winning அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் ஹோல்டர் தயவு செஞ்சு எடுத்துருவாங்க. கிரென் பிலிப்ஸ் இஸ் நாட் இம்ப்ரெசிவ். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த அசோக் சர்மாவை டிராப் பண்ணிட்டு வேற யாராச்சும் எடுத்துருவாங்க, யார வேணா எடுத்துருவாங்க மிடில் ஆர்டர்ஸ் சொல்லிருந்தோம். இவங்க எடுத்துட்டு வந்த சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் சுத்தார். ஐ அப்ரிஷியேட் த சேஞ்ச். பட் ஒன்ஸ் அகைன் ஷாருக் கான் இன்னும் இந்த டீம்ல தான் கண்டினியூ பண்றாரு. அவர் நேத்துக்குமே நீங்க பினிஷரா ஆட விடலையே, அப்ப எதுக்கு தான் ஷாருக் கான் நீங்க பினிஷிங்க்கும் அனுப்ப மாட்டீங்க, பேட்டிங் கொலாப்ஸ் ஆனாலும் அவர் ஆட மாட்டாரு. நீங்க வந்து ஒரு 16 overs நல்ல கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருந்தாலும் அப்போ இல்ல அந்த பொசிஷனுக்கு யாரையும் இப்ப நம்பி விளையாடாக்க முடியல. அதனால இருக்கிற ஷாருக் கானே அப்படியே மறைச்சு வச்சு போற மாதிரி புதைச்சு வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு ஷாருக் கான். அதுதான் ஒளிச்சு வச்சிருக்காங்க, அது சரியா ஒர்க் அவுட் ஆகல. பட் மனோஜ் சுத்தார் நம்ம பேசுவோமா, நீ ஹோல்டர் பத்தி சூப்பரா சொன்ன, நல்லா சேஞ்ச் ஒர்க் அவுட் ஆச்சு, ஓரளவுக்கு பேட்டிங் அடிச்சாரு, பவுலிங் டீசென்ட்டா போட்டாரு. மனோஜ் சுத்தார் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சூப்பரான பவுலர் ஓகேவா. இவங்க வந்து கொடுக்கவே இல்லை. எப்ப அவர் என்ட்ரி பாயிண்ட் பார்த்தோம்னா 15th ஓவர்ல என்ட்ரி பாயிண்ட், 15th 16th ஓவர்ல என்ட்ரி பாயிண்ட் ஓகேவா. ஏன்டா அதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ்தர் படிக்கல் இருந்தாராம் ஸ்ட்ரைக்ல. சாமி நான் என்ன கேக்குறேன், இந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு அகைன்ஸ்டா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கொடுக்க கூடாதுன்ற மேட்ச் அப்ப ஏன் கேப்டன்ஸ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. அதுவும் இட்ஸ் கமிங் ஃப்ரம் a big கேப்டன், ஒரு இந்தியா கேப்டன் சுப்மன் கில் கிட்ட இருந்து வரும்போது ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ். நம்ம போன மேட்ச் தான் பார்த்தோம், அகில் ஹுசைன் அகைன்ஸ்ட் திலக் வர்மா, அகில் ஹுசைன் அகைன்ஸ்ட் குயின்டன் டிகாக், லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருந்தாலும் எவ்வளவு சூப்பரா போட்டார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மனோஜ் சுத்தார் ஓகே மேபி இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், பட் கொடுத்து பாருங்க. அர்ஷ்தூப் எடுக்கலையா விக்கெட், தேவ்தர் படிக்கல் விக்கெட், அர்ஷ்தூப் எடுக்கலையா. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் தானே கொடுக்கணும். நீ நம்பி எடுத்திருக்க டீம்ல நம்பி கொடுக்கணும், ஏன் கொடுக்க மாட்டாங்கன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. எக்ஸாக்ட்லி, கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் ஐ திங்க் தட் ரியலி காஸ்டட் தெம் தி மேட்ச். அந்த மிடில் ஓவர்ஸ் தான் வந்து நான் மனோஜ் சுத்தார் கொடுத்தா ஜெயிச்சிருப்பாங்கலாம் சொல்ல, பட் வந்து கொடுத்து பார்த்திருந்திருக்கலாம்ல என்னதான் ஆகுது அப்படின்ட்டு. சோ அது ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். பட் எனிவே சாய் கிஷோர் விளையாடுறதுல நல்ல கேள்வி, சத்தியமா தெரியல, இன்ஜுரியா என்னன்னு தெரியல. ஐ ஹேவ் நோ இன்ஃபர்மேஷன் அபௌட் ஹிம். நான் சாய் தான் எதிர்பார்த்தேன், பிகாஸ் போன சீசன் நல்லா போட்டாரு ஃபார் ஜிடி, நல்ல பிளேயர் தான், விளையாடலாமே. ஆமா ஆக்சுவலி சீசன் ஸ்டார்டிங்லயே வந்து நிறைய பேர் சாய் லைனப்ல இருப்பாங்க நிறைய பேர் பேசியிருந்தாங்க, பட் யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ ஏன் விளையாடுறதுலன்ட்டு அது பார்க்கணும். ஆமா, சோ
சோ ஐபிஎல் போயிட்டு இருக்கு. ஐபிஎல் பத்தி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் 3ன்றது அவங்களுக்குள்ளே மாறி மாறி தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து யாருமே வந்து மேல போக மாட்டேங்கிறாங்க. எஸ், பஞ்சாப் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, செகண்ட் ஆர்சிபி, தேர்ட் ராஜஸ்தான் இருக்காங்க. இந்த 3 பேரை ஷஃப்ளை மேல கீழன்னு போயிட்டு இருக்காங்க. சூப்பரா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சொல்லணும் இந்த 3 டீமுமே. போன சீசனுமே அப்படிதான், ஆர்சிபியா இருக்கட்டும் பஞ்சாபா இருக்கட்டும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இப்ப ராஜஸ்தான் ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு பவுலிங் யூனிட் நல்லா வந்து ரீடிஃபைன் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. கேப்டன் நல்லா யூஸ் பண்றாரு பவுலர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் இருக்காங்க 4th பொசிஷன்ல. ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் தான் எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன் பார்த்துட்டு இப்போ 4th இருக்குது. புது பாத்தீங்கன்னா சிஎஸ்கே புது வின்னர்ஸ் லைக் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா சூப்பரா விளையாடி அவங்க பவுலிங் யூனிட் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு லிட்டரலா நம்ம வந்து எப்படி ஒரு டீமுக்கு வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன்ல வந்து பேட்டிங் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு பார்த்தோமோ அந்த டீம்ஸ் எல்லாம் வந்து இப்போ பவுலிங் சூப்பரா போட்டு பவுலிங்கை வச்சு டாப்ல வந்துட்டு இருக்காங்க. பேட்டிங் கொஞ்சம் தடுக்கிற தோணு தான் இருக்கு. மும்பை எதுவுமே வந்து சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து அவங்க ரீசன் ஃபார் பீயிங் அட் தி பாட்டம் ஆஃப் தி டேபிள் 2. எத்தனை 9th இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்களுக்கு ஒருத்தர் கண்டிப்பா இருப்பான். அவன் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிள் இப்படி போயிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டாட்ஸ் பத்தி சொல்லணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரஞ்சு கேப்ல விராட் கோலி 328 ரன்ஸோட டாப்ல இருக்காரு. யாரு அபிஷேக் சர்மா போன மேட்ச் ஓவர்டேக் பண்ணிட்டு டாப்ல போய் உட்காந்துருக்காரு திரும்பவும். வாழ்த்துக்கள். அண்ட் பர்பிள் கேப்ல பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஸ் வந்து 14 விக்கெட்ஸோட இருக்காரு. அவர் அடுத்தபடி பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் 13 விக்கெட்ஸோட சூப்பர். பிரின்ஸ் யாதவ் வந்து நம்ம போன சீசனே பார்த்திருந்தோம், ரொம்ப கேப்பபிளா பெர்ஃபார்ம் பண்ணல போன சீசன். ஒரு தெரிஞ்சு ஒரு பார்க் தெரிஞ்சு இந்த வாட்டி நிறைய வந்து லைன்ல எக்ஸிக்யூட் பண்றாரு டெலிவரிஸ். அண்ட் அக்யூரேசி நல்லா இருக்கு, கன்சிஸ்டன்டா வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு அவரு. சோ பிரின்ஸ் யாதவ் வந்து டு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆக்சுவலி. ஆமா, ஆக்சுவலி எனக்கு என்னன்னா லைக் நீ இந்தியாவோட யூசுவலா ஐபிஎல் இந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பாக்கும்போது ஸ்பின்னர்ஸ் வந்து எப்பவுமே லிஸ்ட்ல இருப்பாங்க, டாமினண்டா இருப்பாங்க. பட் இந்த முறை எடுத்து பார்க்கும்போது டாப்ல இருக்கிற ஒரு 4-5 பவுலர்ஸ்ல இந்தியன் பேஸ் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க அந்த பர்பிள் கேப் லிஸ்ட்ல, which is very very surprising to see, which is very happy to see. நீ வந்து இந்தியன் பேசர்ஸ் have always been in a decline. நீ வந்து பும்ரா அடுத்து யாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் வந்து பதில் இல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பிளேயர்ஸ் லைக் அன்சுல் கம்போஸா இருக்கட்டும், பிரின்ஸ் யாதவா இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணா ஆஃப் கோர்ஸ் லைக் நான் என்னதான் நம்ம பிரசித் கிருஷ்ணா கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே என்னதான் ரன் லீக் பண்றாரு அது பண்றாரு இது பண்றாரு சொன்னாலுமே அவர் நல்லா பண்றாருங்க எல்லா கரெக்டா. ஆமா, முக்கியமான நேரத்துல மிடில் ஓவர்ஸ்ல எடுத்து கொடுக்குறாரு. சோ இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது உண்மையிலேயே பாக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு ஃபார் டீம் இந்தியா, நாட் ஃபார் தி ஐபிஎல் பிரான்சைஸ் பட் எஸ்பெஷலி ஃபார் டீம் இந்தியா. அதுக்கு பிரசித் கிருஷ்ணா வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடாக்காதீங்க, அது வேணாம், அது மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் சொல்லும்போது அன்டிஃபீட்டடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஐ திங்க் தே வில் சக்கம் டு தேர் ஃபர்ஸ்ட் டிஃபீட் டுடே அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் எனக்கு நான் ப்ரெடிக்ஷன் சொல்றேன். சோ இந்த வீடியோ ஐ திங்க் அது கூட ரிலீஸ் ஆயிடுமான்றது கண்டிப்பா தெரியல, ஆகாது, ஏன்னா டே மேட்ச். சோ யா அந்த மேட்ச் முடிச்சிட்டு இந்த ப்ரெடிக்ஷன் பாப்பீங்க, இந்த வீடியோ பாப்பீங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க, தப்பா இருந்துச்சுன்னா எப்பயும் போல அடிங்கடா அடிங்க. ஓகே, அடுத்து சொல்லு பாரி. பஞ்சாப் அவரோட ஃபேவரட் டீம் ஆக்சுவலி சிஎஸ்கே அப்புறம். பஞ்சாப் ஃபேவரட் ஆனா நான் ஜெயிக்கும்னு சொல்லி தோக்கும் தானே சொல்றேன். அதுதான் நான் கூட சொல்லியிருக்கேன் மும்பை வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்ட்டு. அது மாதிரி நம்ம சொல்லதான் செய்வோம் தோணுச்சுன்னா. சரி ஓகே ஃபைன், எனக்கு டெல்லி ஜெயிக்கும்னு தோணுது, அவ்வளவுதான் இந்த மேட்ச். அவர் சைலண்ட் பஞ்சாப் ஃபேன் நம்பாதீங்க. ஆமா, பஞ்சாப் சொல்லிட்டு இருப்பா. ஓகே ஃபைன், அது நம்ம பாப்போம். இந்த பஞ்சாப் ஆர்சிபி டாப்ல இருக்க டீம்ஸ் பத்தி எல்லாம் பேசணும். கீழே இருக்கிற டீம்ஸ் இது எல்எஸ்ஜி கேகேஆர், the curious case of KKR and LSG, what is happening பரத் அவங்க பேட்டிங் லைனப் சொல்லுங்க. பேட்டிங் லைனப் மட்டும் அந்த டீம்ல வந்து தோக்கறதுக்கே வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி தான் காரணம். அவங்க வந்து இஷ்டத்துக்கு நீ சொல்ற மாதிரி பேட்டிங் ஆர்டர் மாத்திட்டே இருக்காங்க மேட்சுக்கு மேட்ச். திடீர்னு வந்து இந்த நம்மலாம் இந்த சிங்கிள்ஸ் ஆடும்போது இந்த பேட்டை வச்சுட்டு கோடு போட்டு வைப்போம்ல, தொடுவோம்ல, அந்த மாதிரி இவங்க வைக்கிறாங்க போல பேட்டிங் ஆர்டர். சி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் கேகேஆர் சொல்றது முன்னாடி எல்எஸ்ஜி பத்தி சொல்லிடுறேன். ஓகேவா, எல்எஸ்ஜி போன வருஷம் they were dominant in the top order மச்சான். டாப் 3 நிக்கலஸ் பூரன், எடன் மார்க்கரம் அண்ட் மிச்சல் மார்ஷ், அந்த ஒரு 3 பேர் போட்டு பந்தாடினாங்க. மெஜாரிட்டி 600 ரன்ஸ் தான் நினைக்கிறேன் மார்ஷ். அந்த ஒரு டாப் 3 அவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 27 கோடி கொடுத்த ரிஷப் பண்ணிட்டு பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுக்காக அந்த ஒரு பிளேயரை இந்த சீசன் எப்படியாச்சும் நுழைச்சு பர்ஃபார்ம் பண்ணிடணும்பா அப்படின்ட்டு வந்து அவர் எங்கெல்லாமோ பிடிச்சி ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் ஆடினார், இப்ப நம்பர் 3 ஆடினார், இப்போ வரைக்கும் நம்பர் 3 ஆடிட்டே இருக்காரு ரிஷப் பண்ணிட்டு. ஒரு மேட்ச் கூட பர்ஃபார்ம் பண்ண, ஒரே ஒரு மேட்ச் 50 அடிச்சார் அகைன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், மத்தபடி வேற பர்ஃபார்மன்ஸே இல்ல. எனக்கு என்னன்னா நல்லா ஆடிட்டு இருந்த மார்க்கரம் தூக்கி கீழ போட்டுட்டு ஆயுஷ் பதனை ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பனிங் ஆட வச்சாங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி நிக்கலஸ் பூரன் போன சீசன் சூப்பரா ஆடினாரு. இந்த வருஷம் T20ல எங்கேயுமே அடிக்கல ப்ரோ. நீங்க சொன்னாலுமே நிக்கலஸ் பூரன் நம்பர் 3 இஸ் ஆல்வேஸ் டெட்லி ஃபார் an opponent in the power play. சீக்கிரம் விக்கெட் போதுனா அவர் வந்து அந்த பவர் பிளேல அடிப்பாரு, சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த பூரனை கொண்டு போய் நம்பர் 5ல ஆட வச்சு நீ சொல்ற மாதிரி ஏடன் மார்க்கரமும் மார்ஷும் நல்லா ஓப்பனிங் ஆடுறாங்களா பிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு மிடில் ஓவர்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்த ஆயுஷ் பதனை கொண்டு வந்து ஓப்பனிங் ஆட வச்சு இப்ப 2 பேரும் நல்லா ஆடல. ஆயுஷ் பதனை சொல்லப்படுறாரு, ஏடன் மார்க்கரமும் சொல்லப்படுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி மாத்தி 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 அவங்க பவுலிங் சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்கு. மோஷின் கான்லாம் வந்து மேடன் ஓவர்ஸா போறாரு, ஷமி ஒரு சம ரிதம்ல இருக்காரு, பிரின்ஸ் யாதவ் வந்து பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருக்காரு, திக்வேஷ் சிங் அடி வாங்கினாலுமே வந்து ஓரளவுக்கு அங்கங்க வந்து விக்கெட் எடுக்கிறாரு. எல்லாமே நம்ம பார்த்தாலுமே அந்த பேட்டிங் ஆர்டர் இஸ் வெரி 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 வீக். அண்ட் ஜஸ்டின் லாங்கரோட டிசிஷன்ஸா இல்ல ரிஷப் பண்ண டிசிஷன்ஸா தெரியல. பட் யார் அந்த டிசிஷன் எடுத்தாலும் இருக்கட்டுமே. இப்ப சக்சஸ்ஃபுல் டீம்னா என்ன தெரியுமா, அவங்களுக்கு இந்த பேட்டிங் பொசிஷனுக்கு இந்த பிளேயர் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேட்டிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாட வைப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிளேயரை ஃபார்முக்கு வரணும், இந்த பிளேயர்
பிளேயருக்கு ஒரு பூஸ்ட் ஆகணும், இந்த பிளேயருக்கு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயரை ப்ரோமோட் பண்ணப்ப இருக்கிற பேட்டிங் பொசிஷனை கரெக்டா வந்து ஃபில் பண்ணல நீங்க. அதுதான் வந்து எனக்கு எல்எஸ்சி கிட்ட இருந்து பாக்குறப்போ ரொம்ப பெரிய டிராபேக்கா தெரியுது. அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகுது. அந்த பொசிஷனுக்கு யார் வேணுமோ அவங்க ஆட வைங்க. ரொம்ப இந்த ட்ரை பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுது. இல்ல அந்த பிளேயர் சரியா விளையாடலாம் உட்கார வைங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் ஒரு கேப் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் அப்புறம் அவர் திரும்ப வரட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ரிஷப் பண்ட் ஜஸ்டின் லாங்கர் சொல்லும்போது இந்த மேட்ச்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அகைன்ஸ்ட் ஆர்ஆர். ரிஷப் பண்ட் வந்து அவர் அடிக்கிற ஷாட்ஸுமே வந்து ஒரு மாதிரி டெம்பரமெண்டே இல்ல, இஷ்டத்துக்கு சுத்துறாருடா. ரிஷப் பண்ட் ரொம்ப அடிக்க ட்ரை பண்றாப்ல, ஆனா பால் தான் போக மாட்டேங்குது. ஆமா, அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் சுத்துவாரு, ஏரி ஒன் சுத்துவாரு, படாது. 3வது பால் வந்து திரும்ப வந்து ஒரு முட்டி போட்டுலாம் ஸ்வீப் ஆடி கேட்ச் போகும் கீப்பர்ட்ட. அது அவுட் ஆன உடனே ஜஸ்டின் லாங்கர் கோச் உள்ள போனவர் தான் அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லையா அந்த மேட்ச் ஃபுல்லா. அந்த பிரதேசம் எல்லாம் பண்றான், ஆனா வந்து பால் தான் போக மாட்டேங்குது. லிட்டரலா அவர் ஹிட்டர்ன்ற மாதிரி நடுவுல இருக்காரு, ஆனா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, கன்சர்னிங்கா இருக்கு. அவர் ஆனா ஹிட் பண்ணதான் ட்ரை பண்றாரு, அது பால் சரியா மீட் ஆக மாட்டேங்குது அவருக்கு முன்னாடி மாதிரி இல்ல ரிஷப் பண்ட் அப்படின்ற. சரி, நீ கோச்சிங் போயிருக்கல, ஒன்றா கோச் சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு நீ சுத்தலாம் ட்ரை பண்ணது, பாலை பார்த்து அடிதான் பேசிக்ஸ், பாலை பார்த்து ஃபர்ஸ்ட் பாலை ஃபீல் பண்ணுவாங்க பேட்ல, அதுக்கப்புறம் என்ன வேணா சுத்தி. இவர்னா ஃபர்ஸ்ட் பால் சுத்துறாரா, பால் எல்லாம் பேட்ல வர்ற மாதிரி இல்ல, ஒன் டவுன் வராரா, நீ வந்து ஃபினிஷர்னா கூட ஒத்துப்பேன்டா. ஒன் டவுன் வரும்போது நீ என்ன ஒரு 5 பால் ஆனா இப்ப இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்ல எல்லாம் விளையாடிட்டு சொல்றா, இது வந்து பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து சுத்துறாங்கன்னு வெச்சுக்கோங்க, அடிக்க போறாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீ சூரியவன்சி மாதிரி பிளேயர் எல்லாம் பேச ஓகே தான், அதான் சொல்றேன். அவங்க மைண்ட் செட் வந்து அடிக்க, நான் ஏற்கனவே டச்ல தான் இருக்கேன் அந்த மாதிரி கண்டினியூஸா வந்து மேட்ச்ல விளையாடுறாங்க. ஓகே, அது ஏதோ பண்ணிட்டு போங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பால்ல சுத்துறது லாஸ்ட் பால் இருக்கும் சுத்திட்டு தான் இருக்கீங்க உட்காந்து, பால் பட மாட்டேங்குது அப்படின்றப்போ உங்களோட பேட்டிங் நீங்க தான் வந்து மாத்தணும் கன்சர்னா எடுத்துட்டு. இல்லடா நான் என்ன சொல்றேன், நீ சொல்றது எல்லாமே நல்லா ஆடுற பிளேயருக்கு ஓகேடா, இந்த ஆளு தான் டச்லயே இல்லையேன்ற. அதுதான் சொல்றேன் அவர் தான் வந்து இதை பார்த்து இது பண்ணணும். கரெக்ட். அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு புவரா இருந்துச்சு. தெரியல ஓப் ரிஷப் பண்ட் தெரியல, தட்ஸ் வாட் யூ கேன் சே. ஓப் ரிஷப் பண்ட் கம்ஸ் பேக் டு ரன்ஸ், அவ்வளவுதான். ஃபார்ம் எதுவுமே இல்லன்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. கொஞ்சம் பார்த்து ரிஷப் பண்ட் பெரிய இம்பாக்ட் பண்ற மாதிரிலாம் தெரியல டீம்ல, பார்த்தாலே தெரியுது அவர் கொஞ்சம் பெரிய இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கு. ரிவ்யூ சூப்பரா எடுக்கிறாரு, அப்பப்போ ஒரு பாயசத்தோடு போட்டு விட்டுறாரு. ஆனா எதுக்கு ரிஷப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு பிளேயர் வந்து விளையாட வைங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, கால் உடஞ்சின்னு சொல்லுங்க. புரிஞ்சிருச்சு, 1 hour ஆக்கிடுறோம் சொல்லுங்க. யோசிக்க போறோம். சரி, ஓகே ஃபைன், அதுதாங்க அது சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து கமிங் பேக் டு கேகேஆர், அங்கேயும் இதே பிரச்சனை தான். அங்க ஆக்சுவலி வந்து நான் அபிஷேக் நாயரை வந்து பயங்கரமா ஒரு கோச்சா ரேட் பண்ணி வச்சிருந்தேன். நான் வந்து அவன் நம்பி யூபி வாரியர்ஸ் எல்லாம் குவாலிஃபை ஆகும்னு சொல்லி ஒரு டேரோன் வச்சு தாடி எடுக்கிறேன்னு சொல்லி மீசி எடுக்கிறேன்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணி கடைசியில நாசமா போச்சு. நான் நினைச்சேன் சரி அபிஷேக் நாயர் மேல மிஸ்டேக் இல்ல, டீம் தான் சொதப்பிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப கேகேஆரோட பேட்டிங் ஆர்டர் அவங்க ஆடுறத பாக்குறப்போ பிரச்சனை இவர் தான் மச்சான் அப்படின்ற மாதிரி. என்னடா அகைன் இங்க லாங்கருக்கு சொல்ற மாதிரி அங்க நாயருக்கு இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டே இருக்காங்கடா பேட்டிங் ஆர்டர், இஷ்டத்துக்கு மாத்துறாங்க. திடீர்னு ரகுவன்சி நம்பர் 3 வராரு, திடீர்னு நம்பர் 4 வராரு, திடீர்னு ரோமன் போல் நம்பர் 4 வராரு. இவங்க ரிங்கு சிங் முன்னாடி ப்ரோமோட் பண்ணி ஆட வச்சிருந்தாங்க, திடீர்னு ரிங்கு சிங் பின்னாடி வந்தாரு. நாங்க படிச்சு சொன்னோம் அனுகுல் ராய் கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணுங்க, நல்ல பிளேயர், ஜார்க்கண்ட்ல வந்து எஸ்எம்ஏடியோட பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படி இப்படின்ட்டு. கடைசியா ஒரு மேட்ச் ஆர்ஆருக்கு இன்ஸ்டா எடுத்துட்டு வந்தாங்க, ப்ரோமோட்லாம் பண்ணல, திரும்ப விக்கெட்ஸ் விழுந்துச்சுட்டு வேற வழி இல்லன்னு வந்தாரு. அவர் அடிச்சு கொடுத்தாரு அந்த மேட்ச்ல, அவர் இல்லைன்னா நான் நக்கிட்டு போயிருக்கும். அப்படி இருக்கும்போது அனுகுல் ராய் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு பேட்டரா ப்ரோமோட் பண்ணிருக்கலாம். பட் அகைன் நிறைய விஷயங்கள் டு பாண்டர் ஃபார் கேகேஆர். அதனாலே we know the reason why they are on the bottom of the table னா இதுதான் காரணம். So hope they rectify it very soon, hope they bring back everything to the table and hope they start to win again. அவங்க மேல போனா இதுக்கப்புறம் எல்லா மேட்ச் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காங்க ரெண்டு டீமுமே. எனக்கு தெரிஞ்சு இப்பத்துல இருந்து இந்த டீம் வச்சுட்டு அவங்க மேல போகணும்னா மத்த டீம் எல்லாம் தோத்துட்டு கீழே போகணும், அப்பதான் அவங்க மேல போக முடியும். லிட்டரலா அவங்க விளையாடுற பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்மளால நம்பி சொல்ல முடியல. பேட்டிங் ஆர்டர் ஸ்டேபிளா இல்ல, பவுலிங்கும் வந்து நம்பி சொல்ல முடியல எப்ப எப்படி போடுறாங்க அப்படின்ட்டு. ஒரு நட்சத்திர பவுலர்னு பாத்தீங்கன்னா வைபவ் வராரு, அதை தாண்டி கார்த்திக் தியாகி எஸ் சப்போஸ் இந்த சீசன் வந்து எக்ஸப்ஷனலா இருக்காரு, அவரு தாண்டி வேற ட்ரெஸ் பண்ண முடியல. ஆமா, சுனில் நரேன் அடி வாங்குறாரு அப்படின்னும் போது ஓகே அவர் விட்டு அவர் கேட்டகரியா பிரைம் கேட்டகரி வருண் சக்கரவர்த்தி ரீசெண்டா போட்டுருவாரு மோஸ்டா. அவரு வருண் சக்கரவர்த்தி எப்ப அடி வாங்குவாரு எப்ப கொடுக்குறாரு விக்கெட் எடுக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மேட்ச் ராஜஸ்தான் சூப்பரா போட்டாரு, பட் ஆமா சரி ஓகேங்க. அது அண்ட் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பேசுறப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க இந்த எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்ட் நடந்த மேட்ச்ல. ரவி பிஷ்னாய் வந்து விக்கெட் எடுத்துட்டு, யார் விக்கெட் தெரியுமா, ஹிம்மத் சிங் விக்கெட் எடுத்துட்டு ஒரு இந்த டிக் செலிபிரேஷன் ஒன்று போடுவாரு பின்னாடி திரும்பி. எனக்கு அர்த்தம் வந்து அப்ப யோசிச்சேன் இது டிக்வேஸ்வரி செலிபிரேஷன் ஏன் பண்றாருன்னு புரியலையே அப்படின்ட்டு. அப்புறம் தான் புரிஞ்சது, நீ இவனுக்காக தானே ரிலீஸ் பண்ண எல்எஸ்ஜி வெச்சக்கடா டிக்க அப்படின்ட்டு வந்து மூஞ்சி மேலேயே போட்ட மாதிரி அந்த டிக்க. பட் எனிவே நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம் ரவி பிஷ்னாய் ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய கிரேவ் மிஸ்டேக் சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து திக்வேஸ்வரி ஓகே இருக்கட்டும், ரவி பிஷ்னாய் வந்து திக்வேஸ்வரி இருக்கப்ப தேவைப்படாதுன்ற மாதிரி தான் சொன்னேன். ஆமா, அவர் இஸ் ப்ரூவிங் வை இஸ் வர்த் எவ்ரி பெனி அப்படின்ட்டு அடுத்த நியூஸ்க்கு போவோமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா some replacements have been added into teams. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பென் டக்கெட்டோட ரீப்ளேஸ்மென்ட் யாரா இருப்பாரு, இவரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ரேஹான் அகமது ஒரு ப்ராஸ்பெக்டா இருந்தா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எஸ், ரேஹான் அகமது ஃப்ரம் இங்கிலாந்து. அவர் வந்து ஒரு லெக் ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்கிற ஒரு ரைட்
ஹேண்ட் பேட்ஸ்மேன். மிடில் ஆர்டர்ல நல்லா எங்க வேணா ஷஃபிள் பண்ணி அவர் விளையாட வைக்கலாம். சோ ரேகான் அஹ்மத் ஆட்ஸ் அப் டு டிசி அண்ட் ஆகாஷ் மத்வால் கம்ஸ் டு சிஎஸ்கே கேம்ப். அவரை வந்து யாருக்கு பதில்னா ஆயுஷ் மதுரைக்கு பதில் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க. இங்க ஏன் பார்த்து கலீல் அஹ்மத் பதில் எடுக்காம ஆயுஷ் மதுரைக்கு பதில் எடுத்திருக்காங்க? நல்ல கேள்வி. சோ ஆயுஷ் மாத்திரோட பேஸ் பிரைஸ் 30 lakhs. இதே கலீல் அஹ்மத் பார்த்தா 4.8 crores கொடுத்து எடுத்தாங்க சிஎஸ்கே. அப்படி இருக்கும்போது இவரோட மத்வாலோட பேஸ் பிரைஸ் 30 lakhs தான். சோ ஆயுஷ் மாத்திரோட பேஸ் பிரைஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இவங்க வந்து மத்வால் எடுத்து வந்திருக்காங்க. சோ அந்த கலீல் அஹ்மத்தோட 4.8 crores வந்து வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா, வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் இந்த 2 crores வந்து அன்சோல்டா போனாங்க. 2 crores 1.5 crores 1 crores அந்த ஸ்லாப்ல இருக்கிற பிளேயரை வந்து மேபி ஃபியூச்சர்ல தேவை, இன்னும் ஒரு பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஷஃபிள் ஆகும் சம்திங் எஸ்னா அதை எடுத்துட்டு வரதுக்காக அந்த ஸ்லாட் ஓப்பனா வச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு ஜக்காரி ஃபோக்ஸ் இல்ல வேற ஒரு ஃபாரின் பிளேயர் திரும்ப வந்து லோவர் மேட்ச் ஷாட் அந்த மாதிரி ஒரு 1 crore எடுத்த ஃபாரின் பிளேயர்லாம் வந்து இன்ஜுரி ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த 1 crore பேஸ் பிரைஸ்ல இருக்கிற ஃபாரின் பிளேயர் கம்மி. பட் இப்போ கலீல் அஹ்மத்துக்கு பதிலா அவங்க 2 crore பேஸ் பிரைஸ்ல இருக்கிற ஃபாரின் பிளேயர் எடுத்துட்டு வர முடியும். அதனால அவங்க ஓப்பனா வச்சிருக்காங்க அந்த ஸ்லாட். இட்ஸ் a very strategic. இன்னொரு ப்ராஸ்பெக்ட் இருக்கு. 4 crore ஒரு அன்கேப்ட் பிளேயர் இருக்காரு. அவருமே கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ல தான் இருக்காரு. சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க இதுக்கு? நான் அது சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, ரைட்டுப்பா. அங்க 16 crores ஒருத்தர் அப்படிதான் இன்ஜுரி உட்காந்துருக்காரு. சரி, ஓகே, அதெல்லாம் பேசுவேன். கமிங் பேக் டு கிரிக்கெட், இதே மாதிரி தாங்க ஜெரால்ட் கோர்ச்சியாவுமே வந்து ஒரு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்டா ரீசெண்டா சைன் பண்ணிருந்தாங்க ஹைதராபாத். பட் இப்போ ரீசெண்டா அவர் வந்து கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாராமா. டேவிட் பெயினுக்கு பதிலா ரிப்ளேஸ்மெண்டா வந்திருக்காரு. டேவிட் பெயினே ரிப்ளேஸ்மெண்டா தான் வந்தாரு, வேற விஷயம். அவரு இப்போ இன்ஜுரி போனதுனால அவருக்கு பதிலா ஜெரால்ட் கோர்ச்சியா எடுத்து வந்திருக்காங்க. சோ ஓகே, ஒரு இன்ஜுரி ஆன பிளேயர் தான் அவருமே ரீப்ளேஸ்மெண்ட்ல தான் போறாரு. கொஞ்ச நாள்ல என்னடா எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்த பிளேயர் எல்லாமே வந்து இன்ஜுரியா எடுக்கிறாங்க. விளையாடுறதுக்கு ஒரு 2 மேட்ச் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் மாத்தி விளையாட வைக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா? பயங்கரமா யோசிக்கிறாங்க அனலிஸ்ட்லாம். அடுத்த வருஷம் பார்த்தோம்னா சிஎஸ்கே எஸ்ஆர்எச் ரோஸ்டர்ல எடுத்து பார்த்தோம்னா 40 பேர் இருப்பாங்க ரீடைன் பண்றதுக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்றாங்களோ, நம்மளுக்கு ரீடைன் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இடம் அப்படின்ட்டு. ஆனா பாருங்களா, ஆமாப்பா எஸ்ஆர்எச் சொல்லும்போது அந்த அப்படி எப்படி சொல்லாம இருக்க முடியும். பேட் கமின்ஸ் வந்து விளையாடுவார் நம்ம சொல்லியிருந்தோம்ல. அது இந்த மேட்ச் தான் எஸ்ஆர்எச் நெக்ஸ்ட் மேட்ச்ல பேட் கமின்ஸ் வந்து இஸ் கோயிங் டு கேப்டன் நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிலி அவர் தான் இஸ் கோயிங் டு கேப்டன். நாங்க பேட் கமின்ஸா இருந்தா நல்லா பண்ணிட்டு இருக்க இசான் கிசான பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து தோல் கொடுத்து தூக்கி விடுவோம். பட் மேனேஜ்மெண்ட் எடுக்கிற டிசிஷன்ஸ் அவருமே பேட் கமின்ஸ் ஒன்னு சொல்ல முடியாத காரணத்தினால் பேட் கமின்ஸ் அகைன் வராரு. அண்ட் which creates a record for இசான் கிஷன். He is the only captain who has captained minimum 5 matches. டோட்டலா 7 matches கேப்டன்சி பண்ணிருக்காரு. ஒரு மேட்ச் கூட டாஸ் ஜெயிக்கல. சும்மா கில்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல சூரியகுமார், அத ரைட் ஹேண்ட்ல நடுவுல ருத்ராஜ் கேக்வாட சாப்பிட்டு போயிட்டாப்ல. இந்த மாதிரி ரெக்கார்ட் எல்லாம் வந்து பண்றதுக்கு சில கேப்டன்ஷிப் எல்லாம் மாடர்ன் டே கிரிக்கெட்ல அதுவும் இந்தியன் கேப்டன்ஸ் வந்து உருவாக்கிட்டு வராங்க. எவன் வந்தாலும் டாஸ் ஜெயிக்க மாட்டேங்கிறான். என்ன சொல்றதுன்னு தெரியல. பட்டியலர் பேர்ல ஓட்டேடி பட்டியலர் பேர்ல எழுதி போட்டு அவங்க டாஸா ஜெயிச்சிட்டு இருக்காரு அவரு. அதே மாதிரி தான் ஷேகா சேரும். அவர் திங்க் ஷேகா சேர் ஒரே ஒரு டாஸ் தோத்துருக்காரு நினைக்கிறேன் சீசன்ல. சோ ஓகே, பட்டியலர் சேர் மட்டும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால தான் அவங்க டாப் ஆஃப் தி டேபிள் இருக்காங்க. சரி, ஓகே. இல்ல டாஸ் ஜெயிக்காமலே ஆக்சுவலி இசான் கிஷன் 7 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அதுதான் சொல்ல வந்தேன். அவங்க வந்து டாஸ் தோத்தாலுமே 7 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியுமே 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் பை தி வே ஃபர்ஸ்ட் பேட்டிங் சொல்லும்போது அது ஒரு ரீசன்ட் ட்ரெண்ட் மச்சான். இப்போ ரீசெண்டா முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சேசிங் டீம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நீ கடைசி வீக் எடுத்து பார்த்தா ஐ திங்க் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சேசிங் டீம் ஜெயிச்சாங்க. இப்போ ரீசெண்டா ஆர்சிபி ஜிடில ரெண்டாவது மேட்ச் தான் நடந்துச்சு. மத்தபடி ஒரு 5 மேட்ச் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான் ஜெயிச்சிட்டு வந்துட்டே இருந்தாங்க வரிசையா. சோ ஐ திங்க் தி ட்ரெண்ட்ஸ் ஆர் சேஞ்சிங். சோ இப்போ வந்து டீம்ஸ் யோசிப்பாங்க பிகாஸ் தி பிட்ச் ஆர் கெட்டிங் ஸ்லோ. நீ வந்து பிட்ச் ரெகுலரா ஒரு பிட்ச் ஆடிட்டே இருக்கும்போது ஆப்வியஸா அந்த பிட்ச் வந்து டயர்ட் ஆகும். சோ இதுக்கப்புறம் வர கேப்டன்ஸ் வந்து they won't hesitate to bat first. சோ டாஸ் ஜெயிச்சா வந்து பேட் பண்றது நிறைய நம்ம இதுக்கப்புறம் ட்ரெண்ட் மாறத பார்க்கலாம். சரி, ஓகேங்க. இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அடிஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி சில பேர் வந்து என்ஓசி கிடைக்காம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவும் மெயினான ஸ்ரீலங்கன் போர்ட்ல வந்து சில பிளேயர்ஸ்க்கு என்ஓசி கொடுக்கவே இல்லை. அதில் ஒருவராக நம்ம நுவான் திசாரா முன்னாடி ஆர்சிபி பெர்ஃபார்ம் பண்றதுனால இப்ப திரும்பவும் ஆர்சிபி ஸ்குவாட்ல இருக்காரு. வரணும் துடிச்சு ஸ்ரீலங்கன் போர்டு வந்து அவருக்கு என்ஓசி கொடுக்காத காரணத்தினால் நான் கோர்ட்டுக்கு போறேன் இவரானர் அப்படின்ட்டு லா சூட் ஒன்னு ஃபைல் பண்றாரு அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு. எனக்கு என்ஓசி தர மாட்டாங்க, பார்த்து ஏதாவது பேசி விடுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவரே வந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. இப்போ இருக்கிற நிலவரம் பாத்தீங்கன்னா கொடுக்கல, இன்னும் என்ஓசி கொடுக்கல. நீ வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரிதான் வந்து இருக்கு எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸும். இப்ப அவர் வந்துமே பெருசா டிஃபரன்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆர்சிபி போர்ட் will not be very concerned over நுவான் திசாரா. ஹேசல்வுட் இஸ் ஃபைன். ஹேசல்வுட்டுக்கு அடிப்பட்டாலும் இவர் இருக்காரு ஜேக்கப் டஃபி, அவர் பவர் பிளே பவுலரா வச்சு முடிச்சிருவாங்க. தாண்டி எதாவது நடக்கும் அப்படின்னா நம்ம வாய் முகூர்த்தம் சும்மா இருக்காதுல்ல. ஏதாவது நம்ம சொல்றப்ப எதாவது நடக்கும்ல, அது மாதிரி நடந்துச்சுன்னா நுவான் திசாராவோட தேவை அங்க வரும். அப்ப கூட வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து எடுத்து விளையாட வச்சுருவாங்க. இப்போ வரைக்கும் ஆக்சுவலி ஆர்சிபி வந்து துஷாராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணாத காரணம் ஐ திங்க் எக்ஸ்பெக்டிங் துஷாரா டு ஜாயின் பேக் டு தி ஸ்குவாட் லேட்டர் ஆஃப் தி டூர்னமெண்ட். ஒரு மேபி ஒரு கடைசி ஒரு பிளே ஆஃப்ஸ் அப்போ ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லை ஆக்சுவலி. ஆமா, இப்போதைக்கு ஸ்குவாட் கரெக்ட்டா வந்தா மேபி துஷாரான்ற துருப்பு சீட்டை வந்து ஓகே அவ்வளவுதான் முடிச்சு
சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. ஐ திங்க் ஐபிஎல் அப்டேட்ஸ் அவ்வளவுதான் மச்சான். வேற என்ன இருக்கா சொல்ல? வேற எதுவும் இல்ல. ஐபிஎல் நிறைவடைந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பங்களாதேஷ் நியூசிலாந்து ஒரு சீரிஸ் விளையாட்டு இருக்காங்க. சைலண்டா வந்து சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லு பார்த்து. சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க 3 மேட்ச் சீரிஸ் ஓடி சீரிஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுல வந்து யூசுவலா பங்களாதேஷ்ல போயிட்டு நீங்க டாப் ஸ்ட்ரெங்த் டீம் எதை எடுத்துட்டு போனாலுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா பங்களாதேஷ் பிச்சஸ் அந்த மாதிரி. இவங்க வந்து செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் எடுத்துட்டு போனாங்க. ஆனா வந்து நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 245 அந்த ரேஞ்சில் அடிச்சு அதை வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆஹா, நல்லா இருக்கேப்பா, பங்களாதேஷ்ல போயிட்டு பங்களாதேஷ் அடிக்கிறானா, முத்துப்பாண்டிய வந்து மதுரையில் அடிக்கிறானா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டாக் எல்லாம் போயிட்டு இருந்த வேளையில் நஹீத் ராணா வாஸ் ஒன்ஸ் அகைன் as impressive as it gets for பங்களாதேஷ். செகண்ட் மேட்ச்ல ஒரு 5 விக்கெட் ஆல் திரும்ப எடுத்தாரு. பாகிஸ்தானை போட்டு பந்தாடினார் நம்ம பார்த்தோம் ஒரு 2 months முன்னாடி. இப்போ நியூசிலாண்டையும் போட்டு பந்தாடி இருந்தாரு. அதே மாதிரி மூணாவது மேட்ச்ல முஸ்தபிசூர் ரஹ்மானோட ஃபைஃபர் அவருமே வந்து சூப்பரா பவுலிங் போட்டு they have come back from the jaws of the series defeat to win the series. 3 மேட்ச் ஒரே சீரிஸ் வந்து 2-1 வந்து ஜெயிச்சிருக்காங்க பங்களாதேஷ். அண்ட் இந்த சீரிஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ் டீமர்ஸ் have taken 22 விக்கெட்ஸ். யூசுவலா பங்களாதேஷ்ல ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த சீரிஸ்ல பர்டிகுலரா வந்து ஸ்பின் பிட்ச் பெருசா கொடுக்கல. கிரிக்கெட்டுமே வந்து தெளிவா சொல்லியிருக்காராம், ஸ்பின்னர்ஸ் கொடுத்து ஸ்பின் பிட்ச்லாம் ஓகே எங்களுக்கு அதை எப்பவுமே பண்றதுதான். ஆனா சீமர்ஸ்க்கு வந்து ஒண்ணுமே இருக்காது. அண்ட் அதே மாதிரி பேட்டர்ஸ்மே வந்து சீமர்ஸ் வந்து வெளியே சப்கான்டினென்ட்ல தாண்டி வெளியே போன ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்றதுக்காக இந்த சீரிஸ் வந்து ஸ்பெசிபிக்கா சீமர்ஸ் ஃப்ரெண்ட்லியா வந்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த பிச்சஸ்லயுமே தெரிஞ்சது நல்லாவே வந்து ஒரு மாதிரி சீம் மூவ்மெண்ட்லாம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. அண்ட் டாக்கிங் அபவுட் நஹீத் ராணா இஸ் டெஃபினெட்லி ஒன் ஃபார் த ஃபியூச்சர். இந்த பங்களாதேஷ் இந்தியா இஷ்யூலாம் கொஞ்சம் சால்வ் ஆயிட்டு இந்த என்ஓசி இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா வீக்லி இப்படியில ஒருத்தர் வந்து சொல்லிடுவாப்ல, இஸ் டெஃபினெட்லி ஒன் ஃபார் த ஃபியூச்சர். அந்த மாதிரி நஹீத் ராணா சொல்லுவோம் பங்களாதேஷ்க்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு வந்து இந்தியா பங்களாதேஷ் திரும்பிச்சுன்னா நெக்ஸ்ட் ஐபிஎல்ல நீங்க கண்டிப்பா நஹீத் ராணா வந்து ஒரு டீம் ப்ராப்பரா எடுக்கிறது பார்க்கலாம். 140 இருந்து 150 எந்த பேஸ்ல வேணா அவர் போடுவாரு. அவர் ஸ்லோவர் பால் வேரியேஷன் சூப்பரா இருக்கு. அதையும் தாண்டி அவர் இருக்கிற ஹைட் பேஸ் இருந்தாலுமே அந்த ஹைட்ல இருந்து ஒரு வரும்போது பிரசித் கிருஷ்ணா மாதிரி தான் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்டீப் பவுன்ஸ் கிடைக்குது. நல்லா போடுறாரு அவர். ஆக்சுவலி சூப்பரான ஒரு லெங்த்ல நல்லா அடிச்சு போடுறாரு. சோ அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் டசன்ட் ஹேவ் an injury prone future. அதுதான் முக்கியம். இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்குலாம் வந்து இந்த டெக் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இன்ஜுரி வந்துட்டே இருக்கும் கரியர்ல. அப்பெல்லாம் இல்லாம இருந்தாருன்னா உண்மையில நல்ல டேலண்ட். வாழ்த்துக்கள். தெரியும் எல்லா வீடியோல இதை ஒன்று சொல்லிடுவோம். ஓகேங்க, அடுத்து வந்து இந்த இன்டர்நேஷனல் எல்லாம் தாண்டி கடைசியா இருக்கிற அந்த அப்டேட் பிஎஸ்எல் அப்டேட். சோ ஷார்ட்டா சொல்லிடுறேன். பிஎஸ்எல்ல வந்து ஒரு டாப் 3 டீம்ஸ் வந்து இப்போதைக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இங்க எப்படி பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு மேட்ச் கூட தோக்காம வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல உயரமா உட்கார்ந்திருக்காங்களோ அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா பேஷாவர் ஜல்மி லெட் பை பாபர் அசாம் அந்த டீம் வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. பாபர் அசாம்னு சொல்லும்போது அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு பாபர் அசாமுடைய செஞ்சுரியை பார்த்த ஒரு அந்த தருணம் ஒன்று இருந்தது. செஞ்சுரி அப்ப பாபர் அசாம் அடிச்சாரு. தெரியல, ஸ்லோவா தான் கொஞ்சம் ஆள ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்ணாரு. கடைசியில 250 அடிச்சாங்க. ஆக்சுவலி அந்த 2 மேட்ச் இங்க வந்து பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் எல்எஸ்டி 255 பஞ்சாப் கிங்ஸ் அடிச்சாங்க. ஓகேவா? அதே சமயத்துல நடந்துட்டு இருந்த இன்னொரு மேட்ச்ல அந்த டீம் பேசாவ செல்வி பார்த்தா அவங்க 250 அடிச்சாங்க. ரெண்டு பேருமே டாப் ஆஃப் த டேபிள் அன்டிஃபீட்டடா இருந்தாங்க. அது நல்ல கோ இன்சிடென்ஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்ட்டு. பட் எனிவே பாபர் அசாம் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து இருக்கிற 2 டீம்ஸ் இஸ்லாமாபாத் யுனைடெடும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. முல்தான் சுல்தான்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்போ இந்த 4th டீம் தான் போட்டி போயிட்டு இருக்கு. இன்னொரு 5-6 மேட்ச் பெண்டிங் இருக்கு பிஎஸ்எல்ல. யார் அந்த 4th டீம் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு வந்து ஒரு 3 டீம் கண்டென்ஷன்ல இருந்துட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாகூர் கொலாந்தர்ஸ் லெட் பை ஷைன் அஃப்ரிதி அந்த டீம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஹைதராபாத் கிங்ஸ்மென் வந்து ஒரு டீம். அவங்களுமே நல்லா திடீர்னு லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சுக்கிட்டே வந்த டேவிட் வார்னர் லெட் கராச்சி கிங்ஸ் வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஸ்லம்ப் ஆயிட்டு இப்போ அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு. சோ அந்த 3 டீம்ஸ் நடுவுல தான் யார் குவாலிஃபை ஆவாங்கன்ற ஒரு கேள்வி வந்து போயிட்டே இருக்கும். சோ ஐ திங்க் இந்த ஒரு 4-5 மேட்ச்ல டிசைட் ஆயிடும். இதுக்கு நடுவுல ரிஸ்வான் ஒரு டீம் வந்து கேப்டன்சி பண்றாரு. ராவல்பிண்டிஸ் அந்த டீம் வந்து 8 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 8 மேட்சுமே தோத்துச்சு. மத்த அந்த டீம் கடைசியா 9வது மேட்ச்ல வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரிஸ்வானுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு ரெக்கார்ட் இருக்குடா. 20 மேட்ச் கேப்டன்சி பண்ணிருக்காராம் பிஎஸ்எல்ல. 2 மேட்ச், அதுல ஒரு மேட்ச் இந்த மேட்ச். பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராரு. கேப்டன்சில வந்து ரொம்ப பேட் ஃபேஸ் ஆஃப் ரொம்ப பேட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்காரு. 200 ரன்ஸ் கூட அடிக்கல நினைக்கிறேன் இன்னும் இந்த சீசன்ல. ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காரு. கேப்டன்சியும் வரல. அது டீமுமே குறை சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா டீம் பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இருக்கு. பட் எனிவே விளையாட வச்சிட்டு இருக்காங்க ரிஸ்வான் லிட்டரலா. ஆமா ஆமா கரெக்ட். அவர் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டுமே போயிடுச்சுடா. ஐ டோன்ட் திங்க் ஹில் கம் பேக் இன் T20 ஸ்குவாட் ஆர் ODI ஸ்குவாட் எனி டைம் சூன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பேக்கப் இருந்துட்டே இருக்காங்க. இந்த வருஷமும் பார்த்தா எக்கச்சக்க புது அடிஷன்ஸ். அந்த சமீர் மினாஸ்ன்ற ஒரு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு டாப் ஆஃப் தி ஆர்டர்ல. அதே மாதிரி பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் அண்டர் 19 பிளேயர். உஸ்மான் கான் எப்பயும் போல அவர் ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் அசாம் கான் அவருமே சமயம் ஆடிட்டு இருக்காரு. அந்த விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்ஸ்க்கு பஞ்சமே இல்ல இந்த டீம்ல. சஹிப் ஜாதா ஃபரான் இருக்காரு. அப்புறம் வந்து கவாஜா நஃபை எல்லாருமே வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவுதான் பிஎஸ்எல் அப்டேட்ஸ். கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது இந்த உமன்ஸ் அப்டேட். ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ். சவுத் ஆப்பிரிக்கா has already won the series. 5 மேட்ச் சீரிஸை வந்து 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அமேசிங் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை சவுத் ஆப்பிரிக்கா. சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. லெட் பை சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கிப்பர் லாரா ஓல்
கோல் வாட் சரியான ஃபார்ம்ல அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் 50 அடிச்சாங்க, அதுல ஓகே. தேர்ட் மேட்ச் வந்து 199 சேஸ் பண்ணோம். அந்த சேஸ் பண்றதுல ஒரு 55 பால்ல வந்து 115 ரன் ஏதோ செம்மையான ஒரு இன்னிங்ஸ் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து அடிச்சாங்க பாரு. அந்த மேட்ச் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ வாஸ் லிட்டரலி அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். சூப்பரான ஒரு இன்னிங்ஸ்ரா, செம்மையா பேஸ் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி பவுலிங்ல பார்த்தனா வந்து மிலாபா அப்படின்ற வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி, செகண்ட் மேட்சும் சரி, தேர்ட் மேட்ச் செம்மையா வந்து லைன் லெங்த் பிடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி க்ளோயி ட்ரையான் அவங்க வந்து யூஸ்வலா ஸ்பின் பெருசா போட மாட்டாங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், பட் அவங்களுமே செம்மையா போட்டுருக்காங்க. என்னடா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ல சூப்பரா போடுறாங்க அப்படின்னு இருக்கப்போ அப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த டீம்ல ஸ்பின் கன்சல்டன்டா இந்த சீரிஸ்க்கு ஆட் ஆயிருக்கிற கேசவ் மகாராஜோட இம்பாக்ட். அவர் எடுத்துட்டு வந்து க்ளோயி ட்ரையானா இருக்கட்டும், மிலாபாட்டியா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்காரா. இது க்ளோயி ட்ரையான் செகண்ட் மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு சொல்லி, ஐ மீன் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்கி சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து கேசவ் மகாராஜ் நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தாரு, எப்படி பேச வேரி பண்ணும் அப்படின்ட்டு வந்து அவருடைய பிரெயினை வந்து நான் பிக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஒன்ஸ் அகைன் கேசவ் மகாராஜ் நான் திரும்ப சொல்றேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் விட்டியஸ்ட் பவுலர்ஸ் ஐ எவர் சீன் இன் ஒரு ஸ்பின்னர் இப்போ இருக்கிற மாடர்ன் கிரிக்கெட்ல. நான் சாண்ட்னர் சொல்லுவேன். சாண்ட்னர், எஸ், கேசவ் மகாராஜ், சாண்ட்னர் ரெண்டு பேருமே நான் சொல்லுவேன். எஸ், அந்த மாதிரி அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நான் சொல்லுவேன் லிட்டரலா. உண்மை என்னப்பா, ஓகே இல்ல நான் ஸ்பின்னர் பத்தி பேசிட்டு இருக்கேன். சி ஹரி, ஸ்பின்னர் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் பிரிங் குணால் பாண்டியா into this conversation. ஸ்பின்னர், ஓகே. இந்த நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா இஸ் குட் ஜாப். அப்கமிங் ஜூன்ல வந்து T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது இங்கிலாந்துல. அதுல கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா நான் ஒரு கடைசி ஒரு 6 months சொல்லிட்டு இருக்கேன், they are one team to beat definitely. செமையா ஒரு டீம் வந்து சைலண்டா பில்ட் பண்ணிட்டே வராங்க. மீன்வேல் அப்படியே கமிங் டு ஆர் டீம் இந்தியா 3 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. 3 மேட்ச்ல ஒரு காமன் ட்ரெண்ட், டாப் ஆர்டர்ல ஷஃபாலி வர்மா செமையா அடிப்பாங்க, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் அப்படியே வந்து மிடில் ஓவர்ஸ் கொஞ்சம் மந்தாகனியா போகும். திரும்ப லோவர் மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் அங்க லைட்டா எக்ஸ்ப்ளோசிவ் அடிச்சு ஒரு 150 160 அடிச்சிட்டு இருந்த அந்த டீம் இந்தியா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா மூணாவது மேட்ச்ல ஹர்மன்பிரீத் கௌரோட செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு 190க்கு போனாங்க. பட் தட் வாஸ் நாட் எனஃப் பிகாஸ் ஆஃப் தேர் bowling. ஸ்ரேயங்கா பாட்டீல் ஆக்சுவலி டோட்டலா 7 விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் இந்தியா இந்த 3 மேட்ச்ல. அந்த 7 விக்கெட்ல 5 விக்கெட் ஸ்ரேயங்கா பாட்டீல் மட்டுமே எடுத்திருக்காங்க. மீதி இருக்கிற எந்த பவுலர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அண்டர் பாருங்க. ரேணுகா சிங் தாக்கூரா இருக்கட்டும், இல்லனா வந்து கிராந்தி கவுடா இருக்கட்டும், தீப்தி சர்மா, எக்ஸ்பீரியன்ஸ் தீப்தி சர்மாவா இருக்கட்டும், ஸ்ரீசரணியா இருக்கட்டும், அருந்ததி ரெட்டியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப புவரா போட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க. சோ எஸ், கடைசி 2 மேட்ச் இருக்கு. அந்த 2 மேட்ச் ஜெயிச்சு ஒரு கன்சாலிடேஷன் விக்டரி எடுப்பாங்களா இல்ல 5-0 வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா சவுத் ஆப்பிரிக்கான்றது பொறுத்து தான் பார்க்கணும். சோ எஸ், தட்ஸ் ஆல் அபௌட் தி அப்டேட்ஸ் ஆஃப் திஸ் வீக். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேட்சஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நிறைய கொஸ்டின் இருக்கு, அது நீங்களே வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்றதுனால ஐபிஎல் மேட்சஸ் தான் போயிட்டு இருக்கு. சோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா எண்ட் ஆஃப் தி செஷனுக்கு போயிடலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. போன வீடியோக்குலாம் நல்லா ஹைப் பண்ணியிருந்தீங்க எங்க வீடியோவை, ரொம்ப நன்றி. சோ அது மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சின்ன பசங்க நாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.